மக்களே மழை பெய்யுது தெரியுதா? மழை தூற்றிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? மழை தூற்றிக்கிட்டே இருக்குது. நான் இந்த மொட்டுக்களை ஒன்று பறிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்துருங்க, நாளைக்கெல்லாம் விரிஞ்சா இது கெட்டுது, கஷ்டமாக இருக்கும். இன்னும் சாயங்காலம் பறிச்சாச்சுன்னா சாமிக்கு 2 பூ வச்சுலாமா, அதுக்காக தான் சாயங்காலம் வந்து பறிச்சிட்டு போகணும். வந்தது பார்த்துருங்க. வாசம் இல்லாத முல்லை, அதுலேயும் கொஞ்சம் பூக்கள் நிற்கி, செடியெல்லாம் தண்ணியை ஊற்றியலாம். இது டெய்லி போட்டதையே போடுவேன்னு நினைப்பிய அப்படின்னா சும்மா நம்ம வீட்டில் நேரம் போகாமல் இருப்போமா, வேலைகள் முடிஞ்சு சாயங்காலம் அப்படி தட்டில் வந்து செடிகளை பார்த்தோமா, தண்ணியை ஊற்றினோமா. ஆனால் இப்போ மழை பெய்யதுனால தண்ணி ஊற்றாண்டான். இப்போ இங்கே வரும்போது பூக்களெல்லாம் அப்படி நிற்குமா, அந்தால அப்போ இந்த பூவை பறிச்சிட்டு போயிடும் அப்படின்னு பறிக்கிறது பார்த்துருங்க. பூவை பறிக்கும்போது ஒரு வீடியோ எடுத்துடும் அப்படின்னு எடுக்குது. பறிச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருன்னு காட்டேன். நித்திய மல்லிலையும் கொஞ்சம் மொட்டு நீக்கி, நமக்கு சில ஆளுகளை போல் வளவளா குளன்னு பேசவும் தெரியாது, நடிக்கவும் தெரியாது. ஏதோ அப்படி மனசில் பட்டதை அப்படி பேசுவது இருக்குது. பாருங்க, இன்றைக்கி திங்கட்கிழமை சாயங்காலம் இவ்வளோ பூவும் கிடச்சிருக்கு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், மழையோட மாடியில் வந்து நின்று பூ பறிச்சிட்டு வீடியோ எடுக்க பார்த்துருங்க. உங்கள் இடத்துல எப்படி மழை பெய்யுது? எங்களுக்கு மழைன்னு சொன்னால் ஒரு நேரம் ஓய்வில்லாத மழையும் காற்றும், விளை நிலங்களில் உள்ள ரப்பர் வாழை எல்லாமே அழிஞ்சு போச்சு, ஒடிஞ்சு விழுந்து அழிஞ்சு போச்சு. இங்கேயும் மாடியிலையும் செடிகளெல்லாம் சரிஞ்சு விழுந்து எல்லாத்தையும் கம்பு வச்சு கட்டி விட்ருக்கோம் பார்த்துருங்க. நேற்றை வரும்போது எல்லாம் சரிஞ்சு விழுந்து கிடந்து பாருங்க. இன்னைக்கு நேற்றை கட்டி விட்டதுனால அப்படி எல்லாம் இருக்குது. இன்றைக்கி இவ்வளவு பூக்களும் கிடச்சிருக்கு. வணக்கம்.